குரு வாழ்க, குருவை துணை, குரு அடி போற்றி. நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இந்த 2025 வரக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிகளில் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மூன்றாவதாக வருது. இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி நடக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருந்து அருள்பளித்து வந்த ராகு பகவான் கும்பராசிக்கும், கன்னி ராசியில் இருந்து அருள்பளித்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி நடக்குது. இந்த நடைமுறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க 1.5 வருட காலங்கள் ஒரு ராசியில் வந்து ராகு கேதுக்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ராகு கேதுக்களை பற்றி ஒரு பொதுவான குறிப்பு என்ன அப்படின்னு ஜோதிடத்தில் பார்த்தோம்னா, ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனி வீடுகள் அமைப்பு ராஜ்யம் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் மிகப்பெரிய வல்லமை பொருந்திய கிரகங்கள். அதே போல் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்களை விட நல்ல வலிமையான கிரகம் ராகு இருக்கார் அப்படின்னா ராகுவை விட மிதமிஞ்சிய வலிமை அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உண்டு. அப்படிப்பட்ட வலிமை பொருந்திய கிரகங்கள் இந்த கிரகங்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடங்கிருச்சு அப்படின்னா அது வந்து சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் ராகு கேதுக்களை அடிப்படையாக வச்சு நம்ம சொல்கிறோம். ராகு எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்கார், கேது எந்த இடத்துல ஸ்தானபலம் பெற்றிருக்காருங்கிறத பொறுத்தே முன் ஜென்ம பாவ புண்ணியங்கள் என்ன கர்மாக்களை நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ராகு கேதுக்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் தான், நல்வினை தீவினை. இதை பார்த்தீங்கன்னாக்க அவங்கவுங்க அமர்ந்த இடத்தை பொறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இவங்களை பொறுத்த வகையில் இன்னமும் சிறப்பாக சொல்லணும்னா ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுப்பவர் அப்படின்னு சொல்கிறது ராகு. உலக சுகபோகங்களை கொடுத்து கெடுப்பவர். அதாவது நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்துருவார், ரொம்ப ஆடம்பரம் அந்தஸ்து அப்படின்னு பல்வேறு விஷயங்களை கொடுத்துருவார். அப்போ தலகால் புரியாமல் பல்வேறு தவறுகளை செய்ய வச்சு அந்த தவறுக்கு தண்டனையை பிற்காலத்தில் வாங்கி கொடுத்து ஏன் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம், ஒரு நிதானம் இல்லாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பிற்காலத்தில் தண்டனைகளை கொடுக்கக்கூடியவராக ராகு இருக்கிறார். கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க ஆரம்பத்திலே கெடுத்துருவார். உலக வாழ்க்கையை வெறுத்து போய் சன்னியாசியாக தெரிகிறது, துன்பங்கள் அதிகரித்து இந்த வாழ்க்கை எதுக்குத்தான் வாழணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு வெறுப்படைய செஞ்சு பிற்காலத்தில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையோட தத்துவத்தை புரிய செய்து அதற்கு ஏற்றார் போல் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் ஒரு நிதானமான ஒரு நல்ல வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறவர் கேது பகவான். இப்படிப்பட்ட கேது பகவான் ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் கூட ராகு கேதுக்கின் பிடிவில் அகப்பட்டுருச்சு அப்படின்னாக்க அவங்களால நடக்கக்கூடிய நற்பலன்கள் கூட உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் நடக்காது அப்படிங்கிறது சோதிட சாஸ்திரம். அந்த மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இந்த வருடத்தில் என்ன விதமான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது, என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தும் இப்போ நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா பல்வேறு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களும் சிறப்பு பலன்களும் இருக்குது. அப்போ இந்த ராகு கேது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய 1.5 வருடம் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பில் கும்பம் ராசி, காலபுருஷனின் 11வது ராசி கும்பம் ராசி. கும்பம் ராசியை பொறுத்த வகையில் சனி பகவானின் ஆதிக்கம், ஆயுள்காரகம் சொல்லக்கூடிய சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்தவர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது, என்ன விதமான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழு விவரத்தையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா கும்பராசியை பொறுத்த வகையில் 7.5 சனி பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு கேதுக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நாளாக 2ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு ராசியிலேயே வந்து அமர்றார். 8ஆம் இடத்துல இருந்து வந்த கேது 7ஆம் இடத்துல வந்து அமர்றார். அப்போ இது நல்ல விஷயங்களை செய்யுமா அப்படின்னா இதில் குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு ராகு நல்ல விஷயத்தை அற்புதமாக செய்வார். ஏன்னா குருவோட பார்வை ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு.
இவ்வளவு அற்புதம் நிறைந்த இந்த பெயர்ச்சியில் கடந்த காலத்தில் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பாருங்களே. கும்பராசினியர்கள் படாத பாடுபட்டாச்சு. வேலை போயிடுச்சு, நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, வேலையே இல்லை, வருமானம் இல்லை. அதே போல் குடும்ப உற்றார் உணவிர்கள் நண்பர்கள் மத்தியில் கெட்ட பேர், எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாரு, நல்லா தான் இருக்கிறாரு, நல்ல வருமானம் வருதுன்னு தவறான அபிப்பிராயத்தால் கேட்கப்பட்ட, அதில் நீங்கள் பங்கெடுக்கலை, நீங்கள் உதவி செய்யலைன்னு உங்கள் மேலே வருத்தம், கோபம் சில பேருக்கு, வெறுப்பு சில பேருக்கு. ஏன்னா அவங்க பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குது, ஆனால் ஒரு வேலையும் நடக்கலை. தொழில் ரொம்ப அடி வாங்கி போச்சு, தொழிலில் முன்னேற்றமே இல்லை. அதே போல் எடுத்த முயற்சிகள்லாம் தோல்வி 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 தோல்வின்னு பல தோல்விகள் சந்திச்சாச்சு. இப்போ வர்ற காலகட்டம் எப்படி இருக்க போகுது? இதில் குடும்ப லைஃப்பில் தனியாக உட்காந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகுறது. நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு வாழ்க்கை, இப்போ என்ன திடீர்னு இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சிந்தனை போக்கு அதெல்லாம் நடந்துச்சு. இவை அனைத்தும் மாற்றம் தரும் வகையில் ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர்றார். ராகு அப்படிங்கிறவர் ராசியில் அமர்றார். குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. நீங்கள் யாருன்னு உலகத்திற்கு தெரிய போகிறீங்க, உங்களோட திறமைகள் வெளிப்பட போகுது, பெரிய முன்னேற்றம் அடைய போகிறீங்க, அதுலேயும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. ஏன்னா ராகு அப்படிங்கிற ஒரு யோகக்காரகன், போகக்காரகன்னு சொல்கிறது, நிறைய கொடுப்பார். ரொம்ப ஒரு சின்ன ஆதாயத்துக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஆதாயமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது ராகுகிட்ட தான் இருக்குது. அப்போ ராகு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா எதையுமே பல மடங்கு பெருக்கி தரக்கூடிய வேலையை பார்ப்பார். குரு பார்த்திங்கன்னா அவரை பார்க்குறாரு, குரு நன்மையை கொடுக்கக்கூடியவர். அப்போ மிகப்பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ராகுவால் நடக்க இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயிப்பீங்க, சிந்திக்கிற விஷயத்தெல்லாம் செயல்படுத்துவீங்க. உங்களோட கடந்த கால முயற்சிகள்லாம் இந்த காலத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரும், ரொம்ப சுமூகமான ஒரு தீர்வு அப்படிங்கிறதுக்கு போவீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான விஷயத்தில் கொஞ்சம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றம், வேலை, வருமானம், உழைப்பு, தொழில் அனைத்துமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.